எல்லாரும் ஆர்சிகான்னு சொல்லிட்டு பயங்கரமா அதை வச்சு பிளே பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா எனக்கு மட்டும் ஆர்சிகாரே இல்ல. இந்த பிராங்க்லின்ட்ட கேட்டா கூட எதுவுமே வாங்கி தர மாட்டேங்கிறா. சோ இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாச்சும் எனக்கு ஆர்சிகார் வேணுமே. அங்க பாருங்க, நான் ஆர்சிகார் கேட்டுக்கிட்டே இருந்தா இவன் பாட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்குதான் இப்படி எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. எனக்கு ஆர்சிகார் வேணுமே. இப்ப நான் என்ன பண்றது? நம்மளுக்கு மட்டும் ஆர்சிகார் இருந்தா என்ன சூப்பரா இருக்கும். அதை வச்சுக்கிட்டு சொய் விளையாடிக்கிட்டே இருக்கலாம். அட, இதுல ஏதோ போட்டுட்டு இருக்கானே, என்னது இது? மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. உங்களுக்கு இந்த ஆர்சி கார் வேணுமா? அப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த சேலஞ்சை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி கார் ஃப்ரீ. இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சா ஆர்சி கார் கிடைக்குமா? அடேங்கப்பா, சூப்பர்ல. இதுல எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சாகணுமே. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அதுவும் இன்னைக்கு இன்னும் ஒரு 3 மணி நேரத்துல நம்ம அந்த இடத்துக்கு போனதான் அந்த காம்படிஷன்ல நம்மளால கலந்துக்க முடியும். இந்த பிராங்க்லின் கூப்பிட்டா வருவானான்னு தெரியலையே. பிராங்க்லின் ஏறுது. பிராங்க்லின், என்ன ஷின்சான் நீ சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்க? நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல. பிராங்க்லின், ரொம்ப முக்கியமான விஷயம். பிராங்க்லின், சீக்கிரம் எழுந்து என் கூட வா. என்னடா ஷின்சான் சொல்ற? ஒன்னும் புரியல. இங்க வா. நீனு என்ன சொல்ற? நீனு பிராங்க்லின், ஆர்சி கார் தாங்களா ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்ச. ஷின்சான், ஆர்சி கார்லாம் தேவை கிடையாது ஷின்சான். இப்ப எதுக்கு உனக்கு ஆர்சி காரு? உனக்கு எதுக்கு பிராங்க்லின்? எனக்கு ஆர்சி கார் வேணும். நீ தான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்றல. அந்த காம்படிஷன் ஜெயிச்சு நம்ம ஆர்சி கார் வாங்கலாம்ல. என்ன நீ ரொம்ப அடம் பிடிக்கிற? எந்த இடத்துல அந்த காம்படிஷன் நடக்குது? பிராங்க்லின், நம்ம அந்த பீச் கிட்ட போனோம்டா. அங்கதான் அந்த காம்படிஷன் நடக்குது. இன்னொரு 3 மணி நேரத்துல நம்ம அங்க போனாதான் காம்படிஷன்ல கலந்துக்க முடியும். நம்ம சீக்கிரமா ஜெயிச்சு அந்த இடத்துல ஆர்சி கார் வாங்க ஆகணும்டா. சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லனா அவ்வளவுதான் நீனு. டேய் ஷின்சான், என்னடா இப்படி எல்லாம் பேசிட்டு? எனக்கு அதெல்லாம் தெரியாது பிராங்க்லின். எனக்கு ஆர்சி கார் வேணும். நீ உடனே எழுந்து என்ன அங்க கூட்டிக்கிட்டு போ. நம்ம அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு நம்ம அந்த ஆர்சி காரை எடுத்துதான் ஆகணும். ஐயோ, இவன் ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டானே. விட்டுட்டுனா நம்ம அவ்வளவுதான் நினைக்கிறேன். சரிடா ஷின்சான், நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி, டப்புன்னு போயிட்டு ரெடி ஆகு. நானும் ரெடி ஆயிட்டு வரேன். நான் போய் காரி கிட்ட நிக்கிறேன். சீக்கிரமா வந்துரு பிராங்க்லின், இல்லனா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரிடா போ வரேன். கண்டிப்பா வரேன். அடக்கடவுளே, இந்த ஷின்சான் ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டானே. இந்த ஆர்சி கார் மட்டும் அவனுக்கு நான் வாங்கி தரல. அவ்வளவுதான் நினைக்கிறேன் என் கதை. நான் என்ன பண்ண, டக்குன்னு குளிச்சுட்டு நம்மளும் பாத்தீங்கன்னா கிளம்பி ஓடிடுவோம். ஓகே, குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டா உடம்ப தொடச்சிக்கிட்டு நம்ம பாத்தீங்கன்னா கிளம்பி போயிடுவோம். இல்லைன்னா அவன் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் தொல்லையை யாரால தாங்க முடியும்? ஓகே, தலையெல்லாம் வாரியாச்சு. ஸோ இது கரெக்டா இருக்கும். சரி, வாங்க போலாம். ஷின்சான், எங்கடா இருக்க? பிராங்க்லின், நான் கார் பக்கத்துல தான் இருக்கேன். சீக்கிரம் ஓடா. இருடா வரேன்டா. கண்டிப்பா வரேன்டா. டி ரெடியா நின்னுகிட்டே இருக்கான். பிராங்க்லின், சீக்கிரமா போடா. இன்னைக்கு நம்ம எப்படியாச்சும் அந்த காம்படிஷன் ஜெயிச்சு அந்த ஆர்சி கார் வாங்கி ஆகணும்டா. அதெல்லாம் சரிடா. என்ன ஆடுடா பார்த்த? எனக்கு அதை ஃபர்ஸ்ட் சொல்லு. நீ பாட்டு ஏதாவது ஒரு ஆடை பார்த்துட்டு கடைசி டைம்ல அந்த காம்படிஷனே நடக்காம போயிட்டு போகுது. நம்ம அவ்வளவு தூரம் போய் வேஸ்ட் ஆயிடும். பிராங்க்லின், சீக்கிரம் டிவி போய் பாடுறா. அந்த டிவில தான் அந்த ஆட் போட்டுருக்கு. இரு, நானும் வேகமா ஓடி போய் அந்த டிவி பாக்குறேன். என்ன ஆடு போயிட்டு இருக்கு? இருங்க, நம்மளும் போய் பார்ப்போம். மக்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. உங்களுக்கு இந்த ஆர்சி கார் வேணுமா? அப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த சேலஞ்சை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்சி கார் ஃப்ரீ. இதை பார்த்து தான் சொல்லிட்டு இருக்கானா? சரி, நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா போர் அடிக்குது. இந்த காம்படிஷன்ல கலந்தா கொஞ்சம் டைம் ஆச்சு ஓடும். செம்ம ஃபன்னா இருக்கும். சரி, ஓகே, நம்மளும் கலந்து போ. ஷின்சானே, சரி, உனக்காக நான் என்ன பண்றேன், அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன்டா. சரி, வா போலாம். அந்த காம்படிஷன்ல எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரியல. சீக்கிரம் வாடா. சீக்கிரம் வண்டியில ஏறுவா, நம்ம கிளம்பி போவோம். நானும் வரேன். நீங்க நம்ம எப்படியாச்சும் அந்த காம்படிஷன்ல கலந்துகிட்டே ஆகணும்டா. நிறைய பேர் வந்திருக்காங்க உங்களோட. அங்க போடுறோம் கிராணி, கிராண்ட்பா, டோரிமோன், பக்கத்துல பென்ஷன் வேற இருக்கிறோம். இல்ல நம்ம வேற எப்படி இத்தனை பேரை நம்ம தூக்கிடுச்சு நம்ம அந்த ஆர்சி காரை எடுக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த இடத்துல ஒருத்தர் இருக்காரு, சாமியார் மாதிரி. அவர் தான் இந்த காம்படிஷன் நடத்துறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு பார்ப்போம். சீக்கிரம் பின்னாடியே ஓடிவா. ஹலோ சார், நீங்க தான் இந்த காம்படிஷன் நடத்துறீங்களா? ஜெயிச்சு ஆர்சி கார் கொடுப்பீங்களா? ஆமாம்பா தம்பி, இந்த இடத்துல நீ ஜெயிச்சுன்னா உனக்கு ஆர்சி கார் கிடைக்கும். நீங்க எல்லாருமே 2 பேரா இந்த காம்படிஷன் நீங்க ஜெயிச்சு ஆகணும். 2 பேரா? சூப்பரா இருக்குமே. அப்ப நானும் பிராங்க்லின் ஒண்ணா போகணுமா? உங்க எல்லாருக்கும் நான் ரூல்ஸ் சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே 2 பேரா இந்த இடத்துல இருந்து போகணும். நல்லா கேட்டுக்குதா கிராணி, கிராண்ட்பா? உங்க 2 பேர் தான் காது கேட்காது. நல்லா தெளிவா சொல்றேன். பேனு அந்த பொக்கை கழுவி எங்கேயோ பாத்துட்டு இருக்கு பாரு. தெளிவா புரிஞ்சுதா? புரிஞ்சுது. நீ என்ன ரொம்ப
சரி கிராண்ட்பா, ரெண்டு பேரா போனோம். உங்களை யாரு வண்டி ஓட்டுறதுன்ட்டு நீங்க தான் முடிவு பண்ணணும், சரியா? குட்டி பசங்களா, உங்களுக்கும் அதே கதி தான், சரியா? நல்லா கேட்டுங்க, எப்படி போகணும்னு நான் சொல்லிடுறேன். நல்லா சொல்றேன் கேட்டுங்க. இங்க இருக்க 5 பைக்ல ஏதாச்சும் ஒரு பைக்கை நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க போகணும். இங்க இருக்க எப்படியாச்சும் இந்த இடத்துல இருக்க எல்லா தடைகளும் கடந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வின்னிங் லொகேஷனுக்கு நீங்க போகணும், சரியா? ஸோ வின்னிங் லொகேஷனுக்கு யாரு போறாங்களோ அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஆர்சி கார் கிடைக்கும், ஓகேவா? நல்லா புரிஞ்சுதா பசங்களா? இதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஆர்சி காரு. ஒரு வாட்டி நீங்க கீழே விழுந்துட்டாங்களோ உங்களுக்கு ஆர்சி கார் கிடைக்காது, சரியா? சரி எல்லாம் புரியுது. ஆர்சி கார் எடுத்து ரெடியா எடுத்து வை. என் பேரா பசங்க வருவானுங்க, நான் அவனுங்களை கூட நான் விளையாடணும். என்னடா வாய முடிட்டு கம்முன்னு இருக்க, ஏதாவது பேசுறோம். என்னடா பேசுதா? நீதான் எனக்கு பதில் எல்லாத்தையும் பேசுறியா? அப்புறம் நான் என்னத்த பேசுறது? கிராண்ட்பா, நீ இப்படியே பண்ணா ஒன்னும் வேலைக்கு ஆகாது. நானே எடுத்துட்டு புலம்புறேன். இங்க பாருப்பா, போட்டி நடத்துற வர நானே வண்டி எடுத்துட்டு போறேன். அப்படியோ, சரி நீங்களே வண்டி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டு போங்க. எப்பா தம்பி பிராங்க்லின், ஓர வந்து நில்லுப்பா. ஃபர்ஸ்ட் கிரானியும் கிராண்ட்பா தான் ஃபர்ஸ்ட் போறாங்களாம். அதுவும் நல்ல விஷயம் தான். ஃபர்ஸ்ட் அவங்க போறது, அவங்க போயிட்டு என்னென்ன பிரச்சனையை சமாளிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் அதுக்கு பின்னாடியே போயிடலாம். பின்சனு அங்க போறான் ஒருத்தவன், சிவப்பு சட்டை மஞ்சள் கலர் சொக்கா போட்டுக்கிட்டு உன்ன மாதிரியே இருக்கும். அம்மண்டோரி என்ன மாதிரியும் அங்க ஒருத்தன் இருக்கிறான்டா. அவன் பேரு சின்சான்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மள மாதிரியே ஒருத்தன் இருக்கிறான்ட்டு அம்மண்டோரி. சரி, இந்த காம்படிஷன் நம்ம எப்படியாச்சும் ஜெயிச்சு நம்ம ஆர்சி கார் எடுக்கிறோம், இல்லைன்னா அவனுங்க ஜெயிச்சு எடுத்துட்டு போயிட்டுருவானுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கிராணி கிராண்ட்பா போகட்டும். அம்மடா சின்சானு, அதுவும் சரியாதான் இருக்கும். கிராணிக்கிறப்ப ரொம்ப நேரம் பேசினாங்க, அமைதியா கம்முன்னு நிக்கிறாங்க, போவே இல்ல. கிராண்ட்பா போறீங்களா இல்லையா? ஓகே. கிராண்ட்பா சீக்கிரம் வா, வண்டி நீ தான் ஓட்டணும், நான் பின்னாடி தான் உட்காந்துட்டு இருப்பேன். வேகமா வா. அந்த கேட்டப்ப எனக்கு காது கேட்கதான் பாரு. இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா, இன்னும் வரவே இல்ல. ஐயோ, என்ன இவ என்ன விட்டுட்டு போயிட்டா? ஏய் என்ன விட்டுட்டு போற? எனக்கு தான் காது கேட்காதுன்னு தெரியும்ல உனக்கு. நீ தான் பக்கத்துல இருக்காது வழியெல்லாம் சொல்லணும். சரி, இங்க இருந்து எந்த வண்டியும் எடுத்துட்டு போலாம், டக்குன்னு சொல்லு பாப்போம். கிராண்ட்பா, அட செவுட்ட கேவனே, ஃபர்ஸ்ட் நீ என்ன வண்டி எடுக்கணும்? அந்த ப்ளூ கலர் வண்டி எடு. ப்ளூ கலர் வண்டியா? மறுபடியும் சொல்லு, என்ன கலரு? யோ கிழவா, 2வது வண்டி எடுயா. என்னது 2வது வண்டியா? அப்ப இந்த பச்சை கலர் வண்டி எடுக்கணுமா? செவுட்ட கிழவா, ப்ளூ கலர் வண்டி எடு. அது ப்ளூ கலர் வண்டி எடுக்கணுமா? ப்ளூ கலரு எங்க இருக்கு? இந்த வண்டியை நீ சொல்றியா? சரி வா எடுக்கிறேன். அப்படி வண்டி ஓட்டும் போது எப்படி பயங்கர மாசா இருக்கணும். மாசா தான் இருக்கிற. அப்படியே வண்டி சொல்லணும். எவரோ இந்த இடத்துல போயிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறது சாப்பிட்ற பொருள்ரா இது. ஐயோ, என்னது இது? ஓப்பனிங்லயே நம்மள எண்டு கார்டு போட்டுருவாங்க போலயே, பயங்கரமா இருக்கு. ஆஹா, இது ரொம்ப மோசம். சவுட்டுக்கிழமா, பார்த்து வண்டி ஓட்டுடா, கீழே தள்ளி விட்டுடாத. கிராணி, கொஞ்ச நேரம் நீ அமைதியாரு. நான் வண்டி ஓட்டே பல வருஷம் ஆகுது, கொஞ்சம் பார்த்து ஓட்டுறதே ஆகணும். போட எப்படியோ ஜெயிச்சு மேல வந்துட்டா. ஐயோ, என்னடா இந்த இடத்துல ஒரே ஆர்கேட் மிஷினா வச்சுக்கிறீங்க? இதெல்லாம் தள்ளி விட்டுட்டு நான் கீழே போனோமா? ஆஹா, கீழே ஏதோ மோசமாலாம் இருக்குது. எப்போடி ஒரு வழியா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சாச்சு. ஒரு இடம் தப்பிச்சு. ஐயோ, இன்னும் இந்த இடத்துல டயர்லாம் வேற இருக்கு. இந்த இடத்துல எப்படி போறது? ஓட்டுக்கிழவா, பார்த்து போடா, கீழே தள்ளி விட்டுறாது. நம்மளுக்கு அந்த ஆர்சி கார் வேணும். நீ ஏடா கூடமா வண்டி ஓட்டி கீழே தள்ளி விட்டுற போற. அதெல்லாம் எனக்கு தெரியும் கிராணி, நீ கொஞ்சம் கம்முன்னு இரு. இப்போ எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. இந்த இடத்துல பாரு, நிறைய பால்லாம் வச்சிருக்கானுங்க. இந்த பால்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? சூட்டுக்கிழவா, ஒழுங்கா போடா. இந்த மாதிரி இடத்துல போய் ஒழுங்கா கீழே விழுந்துடாத, பார்த்து போனோம். ஐயோ, போய் முட்டிட்டானே. இந்த சவுட்டு கிழவனை வச்சுக்கிட்டே நம்ம என்ன பண்றது? கிராணி, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு கம்முன்னு இரு. ஐயோ, இந்த இடத்துல இருந்து எப்படி ஏறதுனே தெரியல. இந்த வண்டி ஏற மாட்டேங்குது. அப்போடா, ஒரு வழியா வண்டி ஏறிடுச்சு. ஆஹா, இந்த இடம் ரொம்ப மோசமா இருக்கும் போலயே. எப்படா போறது இந்த இடத்துல இருந்து? குருட்டு கிழவா, பார்த்து போடா. கீழே பெரிய ராம்பு மாதிரி இருக்கு, அதுல இருந்து ஸ்பீடா போயிட்டு அந்தாண்டு சைடு நீ ஜம்ப் பண்ணணும். கிழவி, சும்மா இரு, எனக்கு நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். இப்ப பாரு, பிச்சுக்கிட்டு போயிடுந்துரு. போடி ஜம்ப் வர்ற மாதிரி ஒரு வழியா எப்படியோ ஜம்ப் பண்ணிட்டேன். கிழவி, பார்த்தல என் டிரைவிங்க எப்படி வேற மாதிரி மாசா இருந்துச்சா? நல்லாதான் ஓட்டுறேன், பார்த்து போ, இல்லைன்னா ரொம்ப பிரச்சனை தான். அட பாவி, இப்படி பண்ணிட்டியாடா கிழவா. ஐயோ, எல்லாம் போச்சே. இந்த சொட்டு கிழவா நம்பி எல்லாமே போயிடுச்சு. ஆஹா, எல்லாம் போச்சு. ஐயோ கிழவி, உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி வந்து விழுந்து தொலைஞ்சிட்டே. ஓகேடா பசங்களா, ஃபர்ஸ்ட் போனா இந்த கிராண்ட் பாவம் கீழே விழுந்துட்டாங்க. அடுத்தது யாரு போறா இந்த இடத்துக்கு?
அடுத்தது சின்ன பசங்களா, அடுத்தது நீங்க தான் போக போறீங்க. டோரி, பின்சன், நீங்க தான் கிளம்பணும். சரி, டக்குன்னு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டீங்க, கிளம்புங்க. ஏய் பின்சனு, அடுத்தது நம்ம தான் போகணுமாண்டா? இந்த வயசான தாத்தா நம்மளதான் போக சொல்றோம். ஏன் அந்த பிராங்க்லினும் அந்த இன்னொரு சின்சான் இருக்கானே அவன் போக மாட்டானுங்களா? ஏய் விட்றா, நம்மளே பாத்துக்கலாம். சரி வா, நம்மளே ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெட் கலர் பைக்ல ஏறி போயிடுவோமா? ரெட் எடுத்துக்கலாமா, பிங்க் எடுத்துக்கலாமா? என்னோட கலர் ப்ளூ தான். ஆனா அந்த ப்ளூ கலர் எடுத்துட்டு போறதுக்குள்ள அந்த கிராண்ட் பா எடுத்து போய் தண்ணிக்குள்ள வேந்துட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்றது? சரி வா, நம்ம இந்த ரெட் கலர் பைக்ல ஏறி போகும். ஐயோ, கால் எட்ட மாட்டேங்குது. ஏய், இப்படி ஒரு வழியை அட்டா கொடுத்து நிறுத்திக்கிட்டேன். ஏய் சின்சானே, சீக்கிரம் வாடா இங்க. இப்படி இந்த வாட்டி நம்ம தான் காம்படிஷன் அடிக்கணும். டோரி வா, நம்ம 2 பேரும் இந்த மாதிரியே போலாம். பாரு, நம்ம 2 பேரும் வண்டி ஹைட்டே பத்தல. நம்மள போயிட்டு இந்த வண்டியில ஏற ஒரு என்னடா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ பின்சனே, நிக்கல வேந்துட்டிய. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. நம்ம மட்டும்தான் இந்த வாட்டி போய் ஆகணுமா? அட கடவுளே, போச்சு, வேலைக்கு ஆகாது. ஐயோ, நானும் விழுந்துட்டேனே. ஏ பின்சன், ஏன்டா இப்படி பண்ண? உன்னால பாடுற எல்லாமே போச்சுடா. நம்மளால இப்ப ஆர்சி கார் வாங்கவே முடியாது. போச்சா, எல்லாமே போச்சு. அச்சோ. ஏய் பிராங்கினே, அங்க போன இந்த நம்ம தூண்டும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கூட தாண்டலடா. கார் ஏறனோட பொத்துன்னு கீழே விழுந்துட்டானுங்க. நம்ம 2 பேர் தான் போயிட்டு ஜெயிக்க வேண்டியது இருக்குது. இங்க பாரு சாமியாரே, நாங்க ஜெயிச்சுட்டா எங்களுக்கு தானே அந்த ஆர்சி கார் கொடுப்பேன். உங்களோட பசங்களா, நீங்க ஜெயிச்சுட்டா உங்களுக்கு தான் அந்த ஆர்சி காரு. சரிங்களா? நீங்களும் இதுக்கு முன்னாடி போனவங்க மாதிரி பொத்துன்னு கீழே விழுந்துடாதீங்க. பாத்து போங்க, சரியா? ஏய் பிராங்கினே, இந்த வாட்டி நீ தான் பைக் ஓட்ட போற, கொஞ்சம் பார்த்து ஓட்டு. சரிடா சின்டனே, நான் தான் வண்டி ஓட்ட போறேன். நீ பின்னாடி உட்காந்துட்டு வர, கொஞ்சம் பார்த்து உட்காரு. போன வாட்டி பாரு, உன்ன மாதிரி இருக்க ஒரு பையன் பொத்துன்னு கீழே வந்துட்டான் பாரு. அந்த மாதிரி விழுந்துட போற. சீக்கிரம் வா போலாம். சரிடா பிராங்க்லின், இந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பாம வேகமா போயிடுறாடி. அப்படியே போயிடுறோம். ஓகேடா சின்சனே, பத்திரமா புடிச்சிட்டு உட்காந்துடுறோம். சூப்பரா ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இதுக்கு மேல பாடுறோம், அந்த ஸ்ப்ரிங்க்லிஸ் டப்பாவை வந்து கவுத்து போட்டு வச்சிருக்கானுங்க. அதுக்கு மேல டயர்லாம் போட்டு நம்மள தடுத்து வச்சிருக்கானுடா. இந்த இடத்த விட்டு எப்படா போறது? எப்போ ஒரு வழியா தாண்டி வந்துட்டேன்டா. சூப்பரா டேய். அப்பாடா, இந்த இடத்துக்கு ஒரு வழியா வந்தாச்சு நம்ம. அப்படியே லைட்டா அப்படி வண்டி, ஐயோ இந்த மாதிரி இடமா? ஐயோ, இந்த இடம் கொஞ்சம் கஷ்டமான இடமாச்சடா. வண்டி லைட்டா ஸ்லிப் ஆனாலும் கதை முடிஞ்சுது. எப்படியோ பார்த்து நான் ஓட்டிக்கிட்டு போறேன். ஏ பிராங்க்லினே, பார்த்து போடா டேய். எடா கூடமா எங்க தள்ளி கிள்ளி விட்டுற போறடா நீனே. ஏய் பிரின்சனே, அதெல்லாம் பயப்படாதடா, நான் பத்திரமா கூட்டிட்டு போயிடுறேன். கவலையப்படாத. வண்டியை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோ. ஏய் சரிடா பிராங்க்லின், வண்டியை கெட்டியமா புடிச்சுக்கிறேன், நீ பார்த்து போடா. ஓகேடா சின்சனே, எப்படியோ ஒரு இடத்துல வந்தாச்சு. யோ சூப்பரா டே. ஒரு வழியா அந்த ஏலியன் ஷிப் கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ராம்ப் மேல ஏறி போகணும்டா. அச்சோ, மறுபடியும் இதே இடமா? சின்சானே, இதுல அது மட்டும் இல்லாம இந்த எள்ளு வேற நிறைய வச்சிருக்காங்கடா. பத்திரமா புடிச்சுக்கடா. எனக்கே பயமா இருக்குதுடா இந்த மாதிரி இடத்துல வண்டி ஓட்டுறது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி இடத்துலலாம் வண்டி ஓட்டுறேன்டா. இது வரைக்கும் நம்ம ரேம்ப்லாம் அந்த அளவுக்கு பண்ணது இல்லடா. அப்படியே பத்திரமா பிடிச்சிக்கோ. நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே கீழே விழாம போய் ஆகணும். இது வரைக்கும் போனவங்க யாருமே இந்த இடத்த தாண்டினது கிடையாது. நம்ம மட்டும் தான் தாண்டி போயிருக்கோம். ஆஹா, இந்த இடத்துல இருந்து எப்படா போறது? இது எள்ளு வேற கீழே விழ மாட்டேங்குதே, இப்படியே நின்றுட்டு இருக்கு. அப்பாடா, ஒரு வழியா தள்ளி விட்டுட்டேன். இப்போ பக்கத்துலேயே இன்னொரு எள்ளு இருக்கு. இந்த எல்லையும் பார்த்தீங்கன்னா நான் கீழே தள்ளி விடணும், இல்லைன்னா பிரச்சனை தான். அப்பாடா, ஒரு வழியாக கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த ரெட் கலர் ரேம்ப்லேருந்து போய் அங்கே ஃபுட்பால் கிட்ட போய் சேரணும். சின்சானே, பத்திரமா பிடிச்சிக்கடா. இந்த இடத்துல ஒரு பெரிய சம்பவமே காத்துக்கிட்டு இருக்க போது. அவ்வளோதான்டா, எப்படியோ இந்த இடத்துல ஜெயிச்சு வந்துட்டேன்டா. சூப்பர்டா, வேற லெவல்டா. யாராலே வர முடியாதது நம்ம பண்ணியிருக்கோம்டா இந்த வாட்டி. ஓகேடா, எப்படியோ இந்த இடத்துக்கு வந்தாச்சு. யாருமே இந்த இடத்துக்கு இது வரைக்கும் நம்ம வரல. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மட்டும் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஏய் சின்சானே, இந்த இடத்த பைக் விட்டு நம்ம காரை மாத்தணுமான்னு நினைக்கிறேன்டா. என்னடா சொல்ற பிராங்க்லின்? காரை மாத்தணுமா பைக்கை விட்டுட்டு? ஆஹா, சரியா போச்சு, பரவாயில்ல, பாத்து போடா. சூப்பர்டா. ஓகேடா சின்சானே, இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நம்ம பைக் விட்டுட்டு கார்ல போறோம். டப்புன்னு ஒரு நல்ல காரா பார்த்து நம்ம சூஸ் பண்ணோம். என்ன காரை சூஸ் பண்றது? எனக்கு தெரிஞ்சு நம்ம ப்ளூ கலர் பைக்ல தானே வந்தோம். ப்ளூ கலர் காரை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். காரு பார்க்கறதுக்கு செம்ம மாசாவே இருக்கு. இந்த கார்ல போயிடலாம், வா போலாம். சீக்கிரம் ஏறா டே சின்சானே. ஏறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமாடா? ஓகே, ஏறிட்டியா? அப்பாடா. ஆஹா, இந்த கார் கண்ட்ரோலே வேற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குடா சின்சானே. பக்காவா இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம். பாத்தியா, டவுன்லோட் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்திட்டு போறோம். ஆஹா, இப்பதான் சொன்ன கார் கண்ட்ரோல் பக்காவா இருக்குதுன்னு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா காரு டயர்லாம் வழுக்குது. ஐயோ,
ஒரு அளவு தப்பிச்சிட்டேன்டா. ஏய் என்னடா இது வித்தியாசமா ஏதோ இருக்கு. பரவாயில்ல சரி அப்படியே ப்ளூ கலர் ரேம்புக்கு மேல போயிட்டு. அச்சோ டே ஃப்ராங்க்லினே பாத்து போடா டேய். எனக்கு ஆர்சி கார் வேணும்டா, ஆர்சி கார் வேணும்டா. நீ இது மாதிரி பட்டத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. நம்ம கீழே விழுந்துட்டோம் அவ்வளவுதான்டா. ஆர்சி கார் எனக்கு கிடைக்காதுடா ஃப்ராங்க்லினே. பல நாள் கனவுடா இது, உதப்பிடாதுடா. பரவாயில்லடா சின்சானே கம்முனு. நம்மளுக்கு தான் ஆர்சி கார், எப்படியாச்சும் நம்ம ஆர்சி கார் வாங்கியே ஆகிறோம், கவலையே படாத. ஆஹா இது என்னடா இடம் வித்தியாசமா இருக்கு. ராம்ப் சைடா சவந்துட்டு இருக்கே, பாத்துக்கலாம். போடு எப்படியோ ஒரு அளவுக்கு வந்துட்ட. விட மாட்டேன்டா, இன்னைக்குதான் எனக்கு தான்டா அந்த இது. ஓ போடு வேற லெவலுக்கு ஒத்துக்கிட்டேன்டா. எப்படியோ ஜெயிச்சுட்டேன்டா. ஆஹா கார் வேற கருப்பாம்பூச்சி மாதிரி கவுத்துக்குச்சு. எப்படியோ பச்சுக்கிட்டா சின்சானு. ஆஹா இது ரொம்ப மோசமா இருக்கும் போலயே. இந்த ரேம்ப்ல ஒரு டயரை தாண்டி வர்றதுக்கே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். இந்த இடத்துல 2 டயர் வேற இருக்கே. இன்னும் கொஞ்சம் நல்லா ரிவர்ஸ் போயிட்டு ஃபுல் ஸ்பீட்ல அந்த சைடு போவோம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். டே சின்சானே பத்திரமா இறுக்கி பிடிச்சிக்கடா. கீழே கீழே விழுந்து தொலைச்சிடாத, அவ்வளவுதான் நம்மளுக்கு. ஓடு இதுக்கப்புறம் பாடுற ஃபுல் ஸ்பீட்ல போய் அந்த இடத்துல தாண்டறத மட்டும் பாடுறா. ஓ போடு வர்ற மாதிரி காரு கவுத்துக்குச்சா போச்சு. ஐயோ காரு கற்பாம்பூச்சி மாதிரி மறுபடி கவுத்துக்குதே. அப்பாடா வர வழி. ஐயோ டே ஃப்ராங்க்லின் இது என்னோட இது கலர் லைட் எரியுது. அதான்டா எனக்கும் தெரியல. அப்படியே பொறுமையா போலாமா வேகமா போலாமான்னு எனக்கு தெரியல. யோசிச்சுட்டு இருக்கேன் எப்படி போறதுன்னு தெரியாம. சரி பாத்துக்கலாம் வா. எப்படியாச்சும் அதுக்குள்ள பூந்து போயிடணும்டா நம்ம. சரி பொறுமையா போலாமா வேகமா போலாமா தெரியல. எப்படியோ உள்ள விழுந்துட்டேன்டா. அப்போடா இரு வர. அந்த சைடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அந்தாண்ட பக்கம் நான் எகிரணும். ரொம்ப ஃபாஸ்டா போத்தாலும் நினைக்கிறேன். பொறுமையாவே போயிடலாம், ஏன்னா அது பக்கத்துல தான் இருக்கு. அப்படியே ஓடி போயிட்டு ஒரு ஜம்பை போட்டுடு. அப்பாடா பாதி தூரம் வந்துட்டோம். டே சின்சானே ஃபினிஷிங் லைன் கிட்ட வந்துட்டோம்டா. சூப்பரா வேற லெவல்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் இதே மாதிரி போயிடுறா, நம்மளால ஆர்சி கார் எடுத்துக்கலாம்டா. பக்கா அவ்வளவுதான்டா. இன்னும் கொஞ்சம் தூரம் இதே மாதிரி போனோம்னா நம்மளால ஆர்சி காரை ஜெயிச்சிட முடியும். அப்படியே போயிடுறோம். அவ்வளவுதான்டா. கிரீன் கலர் வந்துட்டு இன்னும் பிங்க் கலர் மட்டும்தான். அப்படியே பிங்க் கலர்ல ஜம்ப் பண்ணிடு. சூப்பர் பிங்க் கலர்ல ஜம்ப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ரேம்ப், அதுக்கப்புறம் ரெட் கலர் ரேம்ப், அப்புறம் எல்லோ கலர் ரேம்ப் தான். 3 ரேம்ப். அதுக்கப்புறம் போனா டைரக்டா ஃபினிஷிங் லைன் தான். வேகமா போயிட்டு இப்போ அந்த ப்ளூ கலர் ரேம்ப்ல ஜம்ப் பண்ணிடு. சூப்பரா சின்சானு. எப்படியோ கதற விட்டு எப்படியோ ஜெயிச்சிடறேன்டா. டேய் வேற லெவல்டா. டேய் ஃப்ராங்க்லினே சூப்பரா வேற லெவல்டா ஃப்ராங்க்லினே. இதே மாதிரி எப்படியாச்சும் வின்னிங் பாயிண்ட்க்கு போயிடுறா. எப்படியோ கஷ்டப்பட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம்டா. ஆமாடா சின்சானே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தோக்க மட்டும் கூடாதுடா நம்ம. ஓடு ரெட் கலர் ரேம்புக்கும் வந்துட்டேன். வேற மாதிரி இன்னும் ஒரே ஒரு ரேம்ப் தான்டா சின்சானே. அது மட்டும் நம்ம வந்துட்டோம்னா நம்ம தான்டா வின்னு. நம்மளுக்கு தான்டா அந்த ஆர்சி காரை விட மாட்டேன்டா நானு. வந்துட்டோம்டா. எல்லோ ரேம்புக்கும் வந்துட்டோம்டா. சூப்பர் ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம்டா சின்சானே. வேற மாதிரி ஃபினிஷிங் லைனுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு ரேம்ப். இதை மட்டும் நம்ம தாண்டிட்டோம், நம்ம தான்டா வின்னரு. வேற மாதிரிடா. கடைசி ரேம்ப் எப்படியாச்சும் போயிரு. சூப்பரா சின்சானே நம்ம தான்டா வின்னு. வேற லெவல்டா. நம்மளுக்கு தான்டா ஆர்சி காரு. ஓடு வேற மாதிரி. ஃப்ராங்க்லினே சூப்பரா ஃப்ராங்க்லினே. யாராலும் முடியாத விஷயத்த நீ முடிச்சிட்டடா. நீ வேற லெவல்டா. டே ஃப்ராங்க்லினே வேற லெவல்டா. அவ்வளவுதான்டா சின்சானே. நம்மளுக்கு தான்டா ஆர்சி காரு எல்லாமே. ஆனா இந்த இடத்துல யாருமே இல்லையாடா. எங்கடா போனானுங்க? ஏமாத்திட்டானுங்களா நம்மள? ஒரு அதெல்லாம் ஏமாத்த மாட்டாங்கடா. டிவிலயே ஆட் போட்டாங்கல்ல, இந்த இடத்துல யாரும் ஏமாத்த மாட்டாங்க. கொஞ்ச நேரம் நம்ம எங்கேயே வெயிட் பண்ணா போதும். வேற மாதிரிடா. நீ எப்படியா நம்ம ஜெயிச்சுட்டோம்டா. பாத்தியா எல்லாருமே வந்துட்டாங்க. இப்போ இங்க போடுறா தோத்து போனவங்க எல்லாருமே கூட இங்க வந்திருக்காங்க. அங்க பாரு அந்த ப்ளூ கலர் டோரிமானும் என்ன மாதிரி இருக்கு. அந்த பின்ஷனும் வந்திருக்காங்க. ராணிங் கிராண்ட்பாவும் வந்திருக்காங்க. மறுபடியும் இந்த ஒரு காம்படிஷன் பண்றவரும் வந்துட்டாரு. ஃப்ராங்க்லினே இங்க போடுறோம். ஆர்சி கார் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. அது பின்னாடி போடுறோம். இது ஒரு பெரிய கலர் கார் இருக்கு. அந்த கார்ல கன்னெல்லாம் இருக்கே. எனக்கு ஆர்சி காரே போதும். அதுவும் அந்த பிளாக் கலர் ஆர்சி காரு வேற மாதிரி இருக்கடா. ஐயோ காம்படிஷன் எடுத்தவரு நாங்க தான் ஜெயிச்சோம். எங்களுக்கு அந்த ஆர்சி காரை கொடுங்க. கண்டிப்பாடா தம்பி, நீங்க தான் ஜெயிச்சிங்க. உங்களுக்கு தான் அந்த ஆர்சி காரு. சீக்கிரம் எடுத்துக்கோ. உனக்கு எந்த ஆர்சி கார் வேணுமோ அந்த ஆர்சி காரை எடுத்துக்கோ. எனக்கு இந்த பிளாக் கலர் ஆர்சி கார் தான் வேணும். டக்குன்னு எனக்கு எடுத்து கொடுங்க. ஆனா இந்த பின்னாடியில இருக்க காரு எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எனக்கு இதுவே போதும் நான் நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர் ஆர்சி கார் தான் எனக்கு சூப்பரா இருக்கு. மங்கமான ஆர்சி காரா இருக்கு. சரி நம்ம இந்த காரை எடுத்துக்கலாம். சும்மா வேற மாதிரி இருக்குது.
பென்ஷன் நான் ஃபர்ஸ்ட் சொன்னலடா, அந்த பசங்க ஜெயிச்சிருவானுங்க போல. பாரு நம்ம கேவலமா தோத்துட்டோம். ஸ்டார்டிங்ல ஒரு காரை கூட நம்ம தாண்டல, அதுக்கே நம்ம தோத்துட்டோம். டோரி நம்ம அதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தானே, செகண்ட் டைம் பாத்துக்கலாம் சரியா? பசங்களோ நீங்க தான் ஜெயிச்சிங்களா? வாழ்த்துக்கள்டா தம்பிங்களா. நாங்க ஜெயிப்போம்னு நினைச்சோம், அவசரப்பட்டு வண்டியை தூக்கி கடல்ல விட்டுட்டேன், எல்லாமே போச்சு. எல்லாம் இந்த பொக்கா கிழவியால தான் நடந்தது. கிழவா என்ன பொக்க கிழவி நீ எனக்காக சொல்ற? உனக்கு வண்டி ஓட்ட தெரியாம எட்டு போய் நிறுத்திட்டேன் சவுட்டு கிழவா. உனக்கு வீட்டுக்கு வா, உன்னை தொலைச்சி எடுத்துடுறேன். பொக்க கிழவி உன்னாலதான் எல்லாமே நடந்தது. நான் ஒழுங்கா தான் வண்டி ஓட்டேன், நீ தான் பக்கத்துல உட்காந்து தோணத்தோட பேசிக்கினே இருந்த. ஆமா இவர் பேசுற மட்டும் ஒரு காதுல நல்லாவே கேட்டுட்டு இருக்கோம். சவுட்டு கிழவா கம்முன்னு போடா எட்ட. பொக்க கிழவி வா, உன வீட்டுல வந்து தொலைச்சி எடுத்துடுறான்னு. சின்சான் இவங்க விட்டா இப்படிதான் பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம டக்குன்னு கார் எடுத்துன்னு கிளம்பிடலாம். ஓகேடா பசங்களா, இந்த சேலஞ்சில் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க. உங்க ஆப்போனண்டா வந்தவங்க யாராலையும் இவ்வளவு தூரம் வர முடியல, நீங்க தான் இங்க வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு எந்த கார் வேணுமோ அந்த கார் எடுத்துட்டு போயிடுங்க. சின்சானே உனக்கு எந்த கார் வேணுமோ அந்த கார் எடுத்துட்டு வந்துடுறா. வாடா கிளம்பிடலாம், இந்த இடத்த விட்டு போயிடுவோம். கார் எடுத்து தலைமையில வச்சுக்கிட்ட பத்தியா வேற மாதிரி இருக்குது. வாடா இந்த இடத்த விட்டு போயிடலாம். ஓகேடா சின்சானே சூப்பரா கார் எடுத்து தலைமையிலே வச்சுக்கிட்டு வட்டியா வேற மாதிரி. நம்ம வீட்டுல போயிட்டு அந்த கார் எப்படி வருதுன்னு செக் பண்ணி பாத்திரலாம். ஓகே காம்படிஷன் நடத்தவரு ரொம்பவே தேங்க்ஸ், நாங்க கிளம்புறோம். ஓகேடா சின்சானே வா போயிடலாம், இந்த இடத்த விட்டு இந்த கார்லயே போயிடலாமா. சூப்பரா சின்சானே, உனக்கு ஆர்சி காரு, எனக்கு இந்த ப்ளூ கலர் காரு வேற லெவலு. எப்படியோ 2 பேருக்கு 2 ஒண்ணு கிடைச்சது. சூப்பரா ஃப்ராங்க்லின், இன்னைக்கு நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம்டா, வேற மாதிரிடா. அந்த ஆர்சி காரை வச்சு இன்னைக்கு இதுக்கப்புறம் நான் எப்படி பிளே பண்றேன் மட்டும் பாரு. ஓகேடா சின்சானே, இந்த கார் எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணி பாரு. ஆஹா என்னடா ஃப்ராங்க்லின் இந்த கார் ஓட மாட்டேங்குதுடா, என்னடா பண்றது? இந்த கார் ஓட்டுறதுக்கு அப்படியே சில மாதிரி நிக்குது, ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப இந்த வீடியோக்கு யாரும் இன்னும் லைக் போடாம பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ எந்த அளவுக்கு லைக் வாங்குறியோ அந்த அளவுக்கு இந்த கார் ஓடும்டா சின்சானே. சீக்கிரம் எல்லாத்தையும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கேளு, அப்பதான் இந்த கார் ஓடும். மக்களே இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே உங்க லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க, அப்பதான் இந்த கார் ஓடுமா சரியா? ஐயோ யாருமே லைக் பண்ணல போலயே, இந்த கார் ஓடல. சுத்தம்டா ஃப்ராங்க்லின், யாருமே லைக் பண்ணல போலடா, காரே ஓடல. ஃப்ராங்க்லின் எல்லாருமே லைக் போட்டாங்க போலடா, கார் ஓடுதுடா. பாருடா ஃப்ராங்க்லின் வேற லெவல்டா. ஆமாடா சின்சானே சூப்பரா கார் ஓடுதுடா. செம்ம ஃபாஸ்டா கார் போகுதுடா, அங்க பாரு எப்படி போகுது பாரு, வேற லெவல்டா. டேய் கண்ட்ரோல் சூப்பரா இருக்குடா ஃப்ராங்க்லின், பயங்கரமா கார் போயிடுது, செம்ம ஃபாஸ்ட். பாரு 100 km/h ஸ்பீட்ல வந்து கார் போயிட்டு இருக்கு. ஓடு வேற லெவல்டா. டேய் ஃப்ராங்க்லின் கார் சும்மா பிச்சுக்கிட்டு பறக்குதுடா. டேய் மக்களே லைக் போட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்படியே புதுசா பாக்குற ஆட்கள் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க, அப்பதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் உங்களுக்கு வரும். சரி கைஸ், இப்ப நம்ம காரை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுல எடுத்து வந்து நிறுத்திடலாம் ஓகேவா? அப்புறம் காருக்கு ஏதாவது டேமேஜ் ஆயிட போகுது, அதனாலதான். சோ இந்த காரை வச்சு நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்லயும் கொடுங்க, நம்ம பண்ணுவோம். பாத்துல காரு செம்மையா இருந்துச்சுல. ஆமாடா சின்சானே கார் செம்மையா தான்டா இருந்துச்சு. சரி அந்த காரை எடுத்து உள்ள வச்சுட்டு நம்மவும் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம இப்பயே முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் பிடிக்கும். ஸோ அதனால இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. சரி கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்க லைக் அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ். அப்புறம் நான் ஃப்ராங்க்லின், என் பின்னாடி இருக்கிறது சின்சான்.